ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பியா சேனல் கான்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம தோட்டத்தில் இருந்து தாங்க. நம்ம கொய்யா மரத்தில் பழமெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த பழத்தை பார்த்த பிற்பாடு தான் நமக்கு தெரியுது. ஒரு 2 நாளாக தோட்டத்து பக்கம் போகலை, அதுக்குள்ளே பறவையோ விலங்கோ ஏதோ ஒன்று கைவரிசையை காமிச்சிருச்சு. பழங்கள்லாம் எங்களுக்கு தாங்க, காய் தாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் முக்கா பழமாக இருக்கிறது எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. ஏன்னா அது முழுசாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, பழங்கள் எல்லாத்தையும் வீணாக்கிருச்சு. சரி, அதுகளும் சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 1-2 டேஸ்ட்டுக்காவது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 காயை பறிச்சாச்சு. இன்னும் பாருங்கள், மரம் நிறைய காய்கள் இருக்குது. இந்த காய்களுமே நல்லாதாங்க இருக்குது, நல்ல இனிப்பாக இருக்குது. ஏன்னா இது நாட்டு கொய்யா, வெள்ளை தாங்க, வெள்ளை கலரு, ஆனால் நல்லாவே இருக்குது. ஏன்னா பறவைகள் கடித்தது, அணில் கடித்தது அதெல்லாம் முன்னாடி இனிப்பாக இருக்கும், அதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்போ அதெல்லாம் சாப்பிட்றது இப்போ கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. இந்த மாதிரி பறவைகள் விலங்குகள் கடித்தது எல்லாத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. அதுகளும் பசியாறிட்டு போகட்டும், நம்ம மரத்து காய்களை சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஒரு பழம் இன்னும் பழுக்கவே இல்லை. சரி, நல்லா இருந்துச்சு, திரண்டு இருந்துச்சு. சரி, அதையாவது பறிக்கலான்னு பார்த்தா அதையும் பாருங்கள், கிளி கடிச்சு வச்சுருக்கு. இந்த மாதிரி பழங்களை நம்ம சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் கீழேயே போட்டாச்சு. ஆனால் நல்ல பழுத்த பழங்கள். இனி பழுக்கிறதையாவது கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு பழத்தையாவது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. சரி, அது நம்ம கை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.